ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மினி பாகற்காய் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்க, மினி பாகற்காய் எவ்வளோ இருக்குன்னு. ஃபுல்லாக இந்த இந்த கேபிள் ஒயர், அந்த கேபிள் ஒயரை பிடிச்சி எவ்வளோ பாகற்காய் வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய காய்க்குதுங்க இந்த பாகற்காய் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த பாகற்காய் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த சைஸ்க்கு மேலே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக பழுத்துருதுங்க. அதனால் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு நினச்சி விட்டாங்க. பழுத்துருச்சுங்க. பாருங்கள், ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் பழுத்துருச்சு. ஸோ இதையும் கட் பண்ணிடலாம். ஸோ இதை மாதிரியே இந்த பாகற்காயும் பழுத்துறக்கூடாது பாருங்கள், லேசாக பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் கட் பண்ணிடலாம். புதினாவும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது லாஸ்ட் டைம் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே எப்படி தளைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு பாட்டில் இருக்கிறத மட்டும் இப்போதைக்கு நான் கட் பண்ணிக்கிறேங்க. அப்புறமா இன்னொரு பாட் இன்னும் அடுத்த நாள் கட் பண்ணுறதுக்காக அதை விட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட டெரஸ் கார்டனில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புதினா ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு தொட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தையிலேருந்து 2 கத்தை அளவுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். 15 days ஒன்ஸ் வந்துடுதுங்க. இதே நீங்கள் 4-5 பாட்டை வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப குட்டியான தொட்டி தான். புதினா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டீ தூளை ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க, அது தூவி விட்டுருவேன். மைசூர் ட்ரிப்பு போயிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து எடுத்து வந்தாங்க இந்த சாமந்தி செடி. அங்கே ஒரு ரெசார்ட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த ரெசார்ட்டில் இருந்து சுட்டுட்டு வந்த செடி தான் இந்த 2 சாமந்தி செடியும். இது என்ன கலர்னு கூட எனக்கு தெரியல. நான் இந்த கலர் பூ வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம். மல்லிகை பூச்செடி இது நான் வாங்கி தாங்க வச்சேன். இந்த நாட்டு செம்பருத்தி பூவையும் பறித்து எடுத்துக்கலாம். நிறைய இருக்குங்க, பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு. ஒரு 10-15 பூக்கு மேலே இருக்குது. எண்ணெய் காய்ச்சலாம், செம்பருத்தி டீ போட்டு குடிக்கலாம், ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்குங்க, அந்த வெல்வெட் பிங்க்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிங்க் நல்லா சூப்பராக இருக்கும் கலர். இந்த செம்பருத்தி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 பூக்கு மேலே பூக்குதுங்க. அழகான கலர், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நம்ம டெரஸ் கார்டனில் ஆர்கானிக்காக இந்த அளவுக்கு பூக்களும் கீரைகளும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோங்க. பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் தெளிக்காமல், உரம் ஊரியா இல்லாமல் 100% ஆர்கானிக்காக ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம்.